நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரிங்களா? செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். குரு ரிஷப ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு. புதன் வந்து கடக ராசியில் இருக்காங்க. சிம்ம ராசியில் சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்காங்க. கும்ப ராசியில் சனி வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சிருக்காங்க. 12ஆம் இடமான அதாவது வந்து காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் பாருங்க 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் இல்லாதவங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணையும் அனுப்பிச்சுடுங்க. நம்ம அக்யூரேட்டான பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷப ராசி. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசியான ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசி உங்கள் ராசியிலே குரு இருக்காங்க. ஒளி கிரகம், ஒரு ஒளி கிரகம் உங்கள் ராசியில் இருக்குது. உங்கள் ராசிநாதன் கெட்டு போயிருக்காரு. உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காரு? 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேதுவோடு இருந்திருக்காரு. ராசிநாதன் கெட்டு போகிறது நல்ல அமைப்பு கிடையாது. இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது. சரிங்களா? அதோட நிவர்த்தி சொல்லலாம். இந்த மாதம் பாருங்க ரிஷபராசி நேயர்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க நிறைய நல்லது நடக்குங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிக்கல் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை இருக்க தான் செய்யும். மனக்குழப்பம் இருக்கும், உடம்புல சின்ன சின்ன வியாதி இருக்கும், குழம்புவீங்க. இது பண்ணலாமா அது பண்ணலாமா, அங்கே போகலாமா இங்கே போகலாமா, நம்ம பண்ணிட்டு இருக்க கரெக்டாக தப்பான உங்களுக்குள்ளே குழப்பங்கள் வரும். ஆனால் இந்த மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது பெரிய அளவுக்கு இருக்காது. சின்ன சின்ன பாதிப்பு பிரச்சனை இருந்தாலும் கூட உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் வந்து 6ஆம் இடத்துல இன்னொரு சொந்த வீடான துலாம் ராசிக்கு வரனால நினச்சது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் டஃப்பான பீரியட்னு சொல்லாங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. மனக்குழப்பம் வந்துட்டு போகும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன லேசாக பாதிப்பு வரும். சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா சுக்கிரனோட பயிற்சி வர்றதுனால இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் கூட ரிஷபராசி நேயர்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் முழிச்சுக்குவீங்க. தெளிவாக போகிறீங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நல்ல மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? பெருசாக குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் கடுகடுன்னு பேசுவீங்க. கொஞ்சம் எரிச்சல், அடுத்தவங்களுக்கு பிடிக்காத மாதிரி எரிச்சல் அடைகிற மாதிரி பேசிடுவீங்க. வார்த்தைகளை விட்டுருவீங்க. சரிங்களா? அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, மாமா மச்சா இருந்தாலும் சரி, நண்பர்கிட்ட இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க. வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் வேகமாக பேச வைக்கும். கொஞ்சம் சூடாக பேசிடுவீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு படப்படன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க. பேச வேண்டிய பேச்சில் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. உங்களுக்கு மற்ற அமைப்பு சூரியனெல்லாம் நல்லா இருக்காருங்க இந்த மாதம். சூரியன் பாருங்கள் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலேயே இருக்கார். நல்லது நடக்க போகுது. அம்மா மூலமாக சில உதவி கிடைக்க போகுது. தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக ஆதரவு கிடைக்க போகுது. அம்மா வழி பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு அருமையான மாதம். ஏன்னா 4ஆம் இடங்கிறது வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, நிலம், இடம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் தான். இப்போ அந்த இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வீடு உங்களுக்கு இந்த மாதம் அமைப்போகுது. வீடு கட்டியிருக்கவங்களுக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதுசாக வீடு வாங்குறது, வீடு வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதேமாதிரி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலம் வாங்கி போடக்கூடிய அமைப்பு. ஒரு பிளாட் வாங்கணும்னு நினச்சேங்க சார், வாங்க முடியல, இந்த மாதம் அட்வான்ஸ் கொடுக்கலாம். ஒரு இடத்த வாங்கி போடலாம், ஒரு பிளாட் வாங்கலாம். அதுக்கெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதம் தாங்க இந்த மாதம். சரிங்களா? அருமையான மாதம் இந்த மாதம். ஒரு சில பேருக்கு பாருங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைச்சிரும். அரசாங்கம் மூலமாக சில நல்லது நடக்கும். உங்களுக்கு பெரிய மேலதிகாரிகள் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, மேலதிகாரிகள் உங்களை பாராட்ட போகிறாங்க. பெரிய மனிதர்களோட நட்பு தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்லா இருக்க போகிறீங்க இந்த மாதம். ரிஷபராசி நேயர்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருப்பீங்க. ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு தெளிவாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லிடலாம். புத்திரபாக்கியம் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்கள் ராசியிலேருந்து குரு பார்க்குறாரு. புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தவங்கள பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி இருக்கும். மீடியாவில் இருக்கவங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க,
சோசியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதம் நல்ல ஒரு அற்புதமான மாதம் சொல்லிடலாம். நல்லா இருக்குங்க. இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. உங்களுக்கு புதனும் உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையில் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கே வர்றார். அப்போ புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் உங்களுக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் தெளிவாக இருக்க போகிறீங்க, நல்லா படிக்க போகிறீங்க, அந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருக்காது. புதன் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றார். நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்க போகிறீங்க. ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் உங்களுக்கு, சாதகமாக இருக்குங்க உங்களுக்கு. அதேமாதிரி பாருங்கள், உங்கள் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராசி அதிபதி அவர் தான். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரொமோஷன், பதவி உயர்வு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேலதிகாரிகளை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி நடக்காத விஷயங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்க போகுது. எல்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்க, வேலை இழந்தவங்க, நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் நீங்கள் வேலை பார்க்கணுன்ட்டு இருக்குங்க சார், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குது, இடமாற்றம் கிடைக்குமா, வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஜாஸ்தியாக தான் இருக்குது உங்களுக்கு. நல்லா இருக்குங்க உங்களுக்கு. கேட்ட கடன், சுப கடன், ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டு என்ன நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்க போகிறீங்க. ஒரு வீடு வாங்குறதுக்காகவோ, ஒரு இடம் வாங்குறதுக்காகவோ, ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுக்காகவோ, இல்லை வாகனத்தை மாற்றுறதுக்காகவோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நல்ல விஷயத்துக்காக உங்களுக்கு கடன் கிடைக்க போது. அது சுப கடனாக தான் இருக்கும். 6ஆம் இடத்துல சுக்கிரன்றது என்ன பண்ணுவார், சுப விஷயங்களுக்கு கடன் வாங்குற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. 10ஆம் இடத்துல பாருங்கள், சனி இருக்கார். தொழில், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு எதிர்பாராத வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம், நிறைய லாபங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாம். நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம்னா என்ன, நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல முன்னேற்றம். விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத லாபம், பணப்புழக்கமே இல்லைங்க சார், எங்களுக்கு பணமே வரமாட்டேங்குது, கடன் அதிகமாக போயிட்டு இருக்கு, ரொம்ப கடன் வச்சுருக்கோம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழிலில், வேலையில் பணம் வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பிஸ்னஸ், சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க போது. 11ல் ராகு இருக்கார். அப்போ 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய நபர்களால் உதவி, யாருன்னே தெரியாது அடுத்தவங்க உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. வெளிநாட்டு நபர்கள் மூலமாக உதவி, வெளிநாட்டு மூலமாக சில நன்மையான விஷயங்கள். வெளிநாட்டில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, தொழில் பிஸ்னஸ் வெளிநாட்டில் போய் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். அதேமாதிரி திருமணத்துக்கு உண்டான மாதம் சொல்லிடலாம். ஏன்னா சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. முதல் திருமணமாக இருந்தாலும் சரிங்க, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது சார், எங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமா நடக்காத எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும். 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அந்த வாய்ப்பு தேடி வரும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்களா, டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா, இந்த மாதம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்ல வரன் தேடி வரப்போது, பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுக்கு பாருங்க, உங்க ஜென்ம ராசியில குரு இருக்காங்க. உங்க ராசியில குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணம், புத்திர பாக்கியம், அதிர்ஷ்டம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதிர்ஷ்டம் தடங்களே உங்களுக்கு கிடையாது. நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில வளர்ச்சி இருக்கும், விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லத்தரசிகளுக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பேச வேண்டிய பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது யாராக இருந்தாலும், இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா வாக்குஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். கொஞ்சம் வேகமாக பேசிடுவீங்க, அவசரப்பட்டு பேசிடுவீங்க. வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போனால் கூட இந்த மாதம் 15 அல்லது 18ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா, நடுப்பகுதிக்கு மேலே எல்லாம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ரிஷபராசி நேயர்கள், இந்த மாதத்தை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம், செப்டம்பர் மாதம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். தனி மனிதனோட ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம். கோச்சார பலன் நம்ம ஜென்ரலாக பொதுவாக பார்க்குறோம். அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ராசிங்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். லக்னங்கிறது உயிர், ஆன்மா. உங்கள் ஆன்மா எப்படி எப்படி இயங்கிட்டு இருக்கு, உங்கள் உடல் எப்படி செயல்பட்டு இருக்கு, இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக துல்லியமாக 100% தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.